இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீட்ல இருக்கிறது துர்கா இல்ல, நர்ஸு தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அம்மன் பாப்பா உடம்புல வந்து இறங்கி இருக்கா. அம்மனை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி தான் இறங்க சொல்லணும். டாக்டரை கூப்பிட்டெல்லாம் விரட்ட சொல்லக்கூடாது சார். என்ன சிஸ்டர், ஒரு நர்ஸா இருந்துகிட்டு நீங்களே இப்படி சொல்லலாமா? சார், இது ஆடி மாசம். அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது குறை வச்சிருந்தா கூட வீட்ல யார் உடம்புலயாவது வந்து இறங்கி நான் இருக்கேன், என்ன மறந்துட்டீங்களான்னு இந்த மாதிரி ஒரு அறிகுறியை கொடுத்து அம்மன் காட்டுவா சார். நாம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். சார், ஒரு நிமிஷம் சார், நான் இதை வரேன். ஐயோ, எங்க போறாங்க? என்னங்க? சார், மேம் கொஞ்சம் சொல்லுங்க. கங்கா, என்ன பண்றாங்க? சாமி, சரியாயிடணுப்பா. அம்மா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி என் குழந்தை உடம்புல இறங்கி பிஞ்சு குழந்தைய வேதனைப்படுத்துற? என் குழந்தை மேல கருணை காட்டு. என் குழந்தை உடம்புல இருந்து இறங்கிடு தாயே. நான் நாளைக்கே உன் கோயிலுக்கு வந்து வேப்பிலை சேலை கட்டி தீச்சட்டி எடுத்து உன் சன்னதியை சுத்தி வர. என் குழந்தை உடம்புல இருந்து இறங்கிடு தாயே. ஓ மக ஒரு வேண்டுதலுக்காக இப்ப தீச்சட்டி எடுக்கிறா. அவ வேண்டுதலை நிறைவேற்றி அவளுக்கு நல்லது செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்புமா. ஓம் சக்தி. சாமி, பூச்செடிக்கு தீபாராதனை காட்டி எடுத்து துர்கா கையில கொடுத்து ஆரம்பிச்சு வைங்க. ஆகட்டுமா. தாயே, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. வாங்கிக்கமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மாவை மனசார நினைச்சுக்கிட்டு 108 தடவை வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் மக உடம்புல இருந்து இறங்கி அருள் புரி தாயே. ஓம் சக்தி பராசக்தி. அவங்க வேண்டிக்கிட்டது ஓம் நடக்கணும். சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் குழந்தை உடம்புல இருந்து இறங்கிட்டேன்னா அடுத்த வருஷம் நானும் என் பொண்ணு தேவியும் இங்க வந்து வேப்பிலை சேலையை உடுத்திக்கிட்டு தீச்சட்டி எடுக்கிறோம் தாயே. என் மக உடம்புல இருந்து வெளியே வந்துருமா. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் துர்காயை நமஹ. எடுத்துக்கம்மா.
தாயே. அம்மா, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வாங்கிக்க. இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உன் மகளுக்கு கொடு. அம்மன் மனசை இறங்கி உன் மக உடம்ப விட்டு இறங்கிடுவா. அம்மன் என்னைக்கு உனக்கு துணையா இருப்பா. கவலைப்படாம போயிட்டு வாமா. நல்லது. சிஸ்டர், மேரி லீவ்ல இருக்கறனால இப்போதைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா 10 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தீங்க. ஆனா எங்க குழந்தை மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் அக்கறை. வேலை மட்டும் இல்லாம என் குழந்தையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றிலாம் எதுக்குங்க? உங்க குழந்தை என் குழந்தைன்னு நான் பிரிச்செல்லாம் பாக்குறது இல்ல. என் குழந்தைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? என்ன சொன்னீங்க? அது வந்து மேடம், பொதுவா குழந்தைங்க விஷயத்துல உங்க குழந்தை என் குழந்தைன்னு பிரிச்சு பார்க்காம நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ளோல என் குழந்தைன்னு சொல்லிட்டேன். நம்ம குழந்தை. இப்ப குழந்தை உடம்புல அம்மா இறங்கி இருக்கிறதுனால இப்போ பாப்பா அம்மனோட பொண்ணு. அதனால்தான் நான் நம்ம பொண்ணுன்னு சொன்னேன். ஓ சரி சரி. ம். என்னாச்சுடா? ஒரு நிமிஷம் இரு. இப்படி பண்ணா சரியாயிடும். அக்கா, கைய காட்டுங்க. அக்கா, என்னாச்சுக்கா உங்க கைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ நல்லபடியா குணமாகணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்த. அதான் கை கொஞ்சம் புண்ணாயிடுச்சு. எனக்காக இவ்வளவு பண்றீங்க, ரொம்ப நன்றிக்கா. உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா தேவிமா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என் பொண்ணுடா. ஒரு நாள் டைம். எனக்கு டைமண்ட் வரணும். அப்படி வரல அப்புறம் உங்க உயிர் உங்களுக்கு இல்ல. இப்ப இப்படி சோகமா உட்கார்ந்து என்ன பண்றது சிஸ்டர்? அந்த டைமண்ட் வியாபாரி கொடுத்த கிரேஸ் டைம் நாளையோட முடிய போகுது சிஸ்டர். நாளைக்கு மட்டும் நாம வைரத்தை கொண்டு போய் கொடுக்கலன்னா அவன் சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரையும் சுட்டு கொன்னுடுவான். நீ வாய மூடு. எதுக்காக இப்படி பயந்து சாவுற? என்ன கொஞ்சம் யோசிக்க தான் விட. இதுக்கு மேல அவன்கிட்ட வாய்தா எல்லாம் கேட்க முடியாது சிஸ்டர். ஏற்கனவே அவன் ஒரு நாள் கிரேஸ் டைம் கொடுத்துட்டான். நாளைக்கு மட்டும் நாம வைரத்தை கொடுக்கலன்னு வைங்களேன், நம்ம உயிரை எடுத்துருவான் சிஸ்டர். சிஸ்டர், வைரம் இருக்கிற இடம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த ஊட்ல இருந்து வைரத்தை எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர்.